Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் வெல்லத்தை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸை வந்து இன்றைக்கி நம்ம செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுக்கிறேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சூடு தண்ணி, நல்லா சூடான தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வெல்லம் எல்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சி நல்லா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுக்கும்போது வெல்லத்தில் இருக்க அந்த கல், மண் எல்லாமே போயிடும். நம்ம தனியாக வந்து வெல்லத்தை காய்ச்ச வேண்டிய அவசியம் வராது. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ரவை. இந்த ரவையை பொறுத்த வரைக்கும் இது வறுத்த ரவை இல்லை, நார்மல் ரவை தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வெல்லத்தை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த வெல்லம். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வெல்லத்தை வந்து தனியாக காய்ச்ச வேண்டிய அவசியம் வராது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டே வச்சுட்டா வேலை வந்து நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒருவேளை உங்கள் கிட்ட இருக்கிற வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லம் இருந்தால் நீங்கள் தனியாக இதை மாதிரி ஊற வைக்க தேவையில்ல. டைரெக்டாக அந்த மாவு கூட அந்த வெல்லத்தை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நாம் போட்ட வெள்ளை தண்ணி பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக இருக்குது மாவு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்க போகிறதா இருந்தால் ரொம்ப ஓவராகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணி சொல்கிறதா இருந்தால் 1 கப்பு மாவு போட்டிருக்கோம், அரை கப்பு ரவை போட்டிருக்கோம். ஸோ ஒரு வெள்ளை தண்ணியும் சேர்த்து ஒரு 1 1/4 கப்லேருந்து 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காவை அந்த தோல் நான் எடுத்துட்டு உள்ளே இருக்க விதைய மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் பவுடர் இதில் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு வேளை மாவு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட கொஞ்சமாக இதில் ஆப்ப சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே இந்த சைடு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த கரண்டிலேயே இந்த மாதிரி போட்டு எடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு ஊற்றிக்கிங்க. நான் வந்து மீடியம் சைஸில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு குழி கரண்டி வந்து கரெக்டாக இருக்கும் இதில். ஸோ நான் இதை அப்படியே ஊற்றிக்கிறேன். போட்ட உடனே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த ஸ்பூனாலேயே இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ வந்து அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் 2 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் வந்து இது மேல் பக்கமாக படுற மாதிரி கொஞ்சம் எடுத்து எடுத்து விடுங்க இந்த ஸ்பூனாலேயே. இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது சீக்கிரமாக உங்களுக்கு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 2 சைடும் பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் நான் போட்டிருக்க ஸ்வீட்னஸை பொறுத்த வரைக்கும் வெல்லம் வந்து அரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப ஓவராக உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்கும்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில நம்ம கோதுமை மாவு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இது இருக்கும். இதில வந்து நம்ம கொஞ்சமா ரவை சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் வெளிய வந்து லைட்டா கிரிஸ்பியா இருக்கும். உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லாருக்கும். டிஃப்ரெண்ட்டா, ஹெல்த்தியா ஏதாவது ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா, இன்னைக்கு இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.